இந்த ஆடிப்பெருக்குக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு போத்தீஸ் வடமஹாலில். ₹5000 பே பண்ணி பர் சரௌண்டிங் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். எப்பவும் கொடுக்காத ஆடி ஆஃபர் ஃபார் கோல்ட் ஜுவல்லரிஸ் 20 to 60% ஆன் வேஸ்டேஜ் ஃபார் கோல்ட் ஆன்டிக் ஜுவல்லரி. இதே மாதிரி டைமண்ட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரிக்குமே 20 to 60% ஆஃபர் ஆன் வேஸ்டேஜ் இருக்குங்க. இது வந்து செம்ம ஒரு சூப்பரான சேல். ஜென்ரலாக இந்த ஆஃபர் வந்து ரெகுலராக வரவே வராது எப்போவுமே. இது வந்து ஒரு பெரிய ஆஃபர் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த டைமில் ஏதாவது கோல்ட் ஜுவல்லரிஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போது பார்க்க போகிறது எல்லாமே வந்து வர்ணிகா கலெக்ஷன், போத்தீஸில் லான்ச் பண்ண நியூ வர்ணிகா கலெக்ஷன் அண்ட் இந்த வர்ணிகா ஜுவல்லரி ப்ளஸ் மீனாட்சி அம்மன் ஜுவல்லரி கலெக்ஷன். இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வர்ணிகா ஜுவல்லரிஸில் கிராஃப்ட்மேன்ஷிப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டீட்டெயிலிங்காக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் மீனாட்சி அம்மன் கலெக்ஷனுமே இந்த வீடியோவில் இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் சொல்லணும் அப்படின்னா கீழே அந்த ஹேங்கிங்ஸ்லேருந்து சைடில் அந்த நெக்லஸோட வியூ பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா டீப்பாக கர்வ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லேயே கொஞ்சம் ஹெவியான சாலிட் பீசஸ் வித் பேக் செயினோட வருது. ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிவிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரண்ட்லி பார்த்துட்டு இருக்கிறது மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆன்டிக் ஜுவல்லரி. இது வந்து வர்ணிகா லான்ச்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மகாலட்சுமி டிசைனுமே இருக்குது, மீனாட்சி அம்மன் கலெக்ஷனுமே இருக்குது. சைட்லேயுமே பீகாக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. அப்பயே அந்த ஷேப்பே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, இதில் நிறைய வெயிட்லேயும் இருக்குது. அதே மாதிரி நெக்லஸ் அண்ட் ஹாரம் செப்பரேட்டாகவுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி உங்களுக்கு 55 கிராம்ஸ் வருது. இப்போ நீங்கள் இந்த ஆடி ஆஃபருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கலெக்ஷன்ஸ்லையுமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 20லேருந்து 60% வரைக்கும் வேஸ்டேஜில் ஆஃபர் அப்ளிகபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா ஜுவல்லரிஸ்லையுமே அந்த ஆஃபர் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஷோரூம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்ற ஜுவல்லரிஸ் எல்லாத்துலேயுமே கூட செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சில்வர்லேயும் ஆஃபர் போட்டிருக்காங்க, பிளாட்டினமில் இருக்குது, டைமண்ட்லேயும் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்ருக்க கரண்ட்லி இந்த நெக்லஸோட சைட் வியூலாம் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸோட சைட்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பட்டையாக வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் சாலிட் கண்டி ஸ்டைல் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 47 கிராம் வருது. அண்ட் இதோட பென்னண்ட் தான் ஹெவியே. ஆக்சுவலாக பென்னண்ட் வந்து உங்களுக்கு கோபுரம் லுக் கொடுத்துட்டு மீனாட்சி அம்மன் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி பிங்க் அண்டு ஒரு லைட் ஷேட் ஆஃப் பிங்க் அண்ட் டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்டோன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஹேங்கிங்லாம் பார்த்திங்கன்னா பால் ஹேங்கிங்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஸ்டைலுமே சூப்பராக இருக்கும். சாலிட் கண்டி அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கிராம் வெயிட் வருது. அண்ட் இந்த பேட்டர்ன் எனாமல் ஒர்க் வச்சு ஹெவியான பீஸ் 52 கிராம்ஸ் வருது. கோபுரம் லுக்கே உங்களுக்கு சென்டரில் வந்துடும். நல்ல ஒரு பெரிய கோபுரம் லுக். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மீனாட்சி அம்மன் எனாமல் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி சைடில் 2 மயில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹெவியான பீஸு. அந்த கோபுரமுக்கு மேலேயுமே மயில் வந்து 2 ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த கண்டியோட ஸ்டைல் வந்து ஷேப் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வரக்கூடிய ஷேப் இல்லாமல் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அப்படியே வளைவாக வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு அந்த பென்னண்ட்டுக்கு மேலே வந்து வந்திருக்கும். ஸோ இதோட ஷேப் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் ஹைலி எம்போஸ்டு பேட்டர்ன், அழகாக மீனாட்சி அம்மன் சிரிக்கிற மாதிரி அந்த ஃபேஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட கிராம் வெயிட் வந்து உங்களுக்கு 52 கிராம் வருது. நீங்கள் போத்தீஸ் வந்து அப்படின்னா குரோம்பேட், பாடி எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு நியர்பை எந்த கலெக்ஷனு எந்த பிரான்ச் இருக்கோ அங்கே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். கரண்ட்லி நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குரோம்பேட் பிரான்ச்சில் வந்து பார்த்துட்ருக்கோம். இருக்கிறதுலே இந்த பர்டிகுலர் டிசைன் தான் வந்து ரொம்ப கிராண்டியரான ஒரு கலெக்ஷன். பிகாஸ் மீனாட்சி அம்மனோட அந்த கம்ப்ளீட் சைடில் அந்த திருவிளையாடல் எல்லாமே கூட உங்களுக்கு சைடில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கோபுரம் லுக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். 75 கிராம்ஸ் வருது. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே கிட்ட கொண்டு போய் காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். பெண்டன்ட் வந்து 3 கோபுரம் லுக் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த பேக் செயின் விட்டுட்டு மற்றது எல்லாமே பார்க்கும்போது ஒரு இடத்துலையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ கிராண்டாக உங்களுக்கு டிசைன் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ், நல்ல ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் பீஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு சைஸ் வந்து எந்த அளவுக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு இல்லை. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு வியூ இருக்கும். நான் சில டிசைன்ஸ் நான் லாஸ்ட்டாக ட்ரையல் பண்ணி காட்டுறேன். இதில் ஸ்பெஷலாக வந்து கீழே வரக்கூடிய ஹேங்கிங் பார்த்திங்கன்னா இந்த கொலுசில் வரக்கூடிய சலங்கை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சலங்கை வந்து 3 முத்து வந்து இன்ஃபேக்ட் 3 கூட கிடையாதுங்க, ஒரு இடத்துல 4 முத்தாக கொடுத்துருக்காங்க. பென்னண்ட்லேயுமே அதிகமான முத்து வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன் இல்லாமல் அந்த குட்டி குட்டியாக அந்த கோல்டுலேயே அந்த முத்து வேலைப்பாடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல லைக் ஒரு ஜுவல்லரியை வந்து ரொம்ப கிராண்டாக காட்டும். இதுவும் ஒரு யூனிக் பேட்டர்ன். அண்ட் அகெயின் ஒன் மோர் மீனாட்சி அம்மன் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட ஷேப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஃபோர் பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது கொஞ்சம் ஹைலி எம்போஸ்டு கலெக்ஷன். பென்னண்ட் தான் இந்த கண்டியோட மெயின் விஷயம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ எம்போஸ்டாக இருக்குது.
அண்ட் சச் அ ஹெவி பீஸும் கூட. நான் உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸர் வியூவும் காட்டுறேன். இதோட ஒர்க்மன்ஷிப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜென்ரலாக நம்ம ஆன்டிக்கில் ஒரு நெக்லஸ் ஹாரம் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ லைட் வெயிட், மீடியம் வெயிட், சாலிட், ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, லைக் 100-200 கிராம்ஸ். அந்த ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய டீட்டெயிலிங்கான கிராஃப்ட்மன்ஷிப்பை இந்தந்த வெயிட்லலாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. லைக் 45, 55, 65 அந்த மாதிரி. ஈவன் 45 கிராம்ஸில் வரக்கூடிய ஒரு டிசைன் நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து அப்படியே ஒரு கொடி மாதிரி வரும். கொடியில் அப்படியே அந்த இன்னொரு ஒரு பூ சேர்ந்த மாதிரி ஒரு கொடி வந்து அப்படியே படர்ந்துட்டு போனால் எப்படி இருக்கும், அதை மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இந்த கண்டியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டிசைனை. அந்த அகெயின் ஒரு பென்னண்ட் ஹேங்கிங், சூப்பர் சாலிடான ஒரு பென்னண்ட் ஹேங்கிங். இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து அப்புறம் வர்ணிகா கலெக்ஷன் தான் இது கூட. இதுலேயுமே உங்களுக்கு அந்த பென்னண்டோட வியூ நான் க்ளோஸரில் காட்டுறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுலேயுமே சைட்லமே பார்த்திங்கன்னா 2 ஹார்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இருக்கிறதுல இது வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி, 37 கிராம்ஸ் வருது. இது மீனாட்சி அம்மன் கலெக்ஷன்ஸ் தான். அகைன் ஒன் மோர். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வர்ணிகா கலெக்ஷனும் மீனாட்சி அம்மன் கலெக்ஷன் ரெண்டுமே நீங்கள் வந்து இந்த டைமில் செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே கூட ஆஃபரில் வந்து அப்ளிகபிள் இருக்குது. ஸோ இதோட வேஸ்டேஜ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அந்த யானையோடைய முகம் வந்து அந்த கண்டியோடைய அந்த பென்னண்ட்டுக்கும் கண்டி ஸ்டைலுக்குமே வரக்கூடிய அந்த ஹூக் பாயிண்ட்டில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 2 இடத்துலையுமே இருக்கும். ஸோ 2 எலிஃபண்ட் இருக்கும். அப்புறம் 2 டால்ஸ் இருக்கிற மாதிரி, நடுவில் மீனாட்சி அம்மன் தாமரையில் இருக்கிற மாதிரி ஒரு இது டிசைன் வந்து காமிச்சிருப்பாங்க. இதோட ஹேங்கிங் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ஹேங்கிங்கு. அண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் துவாரம், அதாவது இந்த ஒரு கருவறை துவாரம் இருக்கும் இல்லையா, அந்த டோர் ஓப்பனிங், அந்த இடத்துல ஒரு மேலே ஒரு ஃபீச்சர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைனை வந்து இந்த பென்னண்டில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. வன்மர் மீனாட்சி அம்மன் கலெக்ஷன் இதில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பின்னாடிலாம் ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஈவன் இதில் யாழி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கு மேலே 2 யானை, அந்த கோபுரமோட லுக்கில் வந்து யானை கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சின்ன சின்ன ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நினைப்போம் ஒரு பென்னண்ட்டு தான் அப்படின்ட்டு, அந்த பென்னண்ட்டில் வந்து மீனாட்சி அம்மன் மட்டும்தான் தெரியுறாங்கன்னு. பட் இதில் வந்து 5-6 ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க. இதில் பிங்க் அண்ட் பிங்க்கில் 2 ஷேடு வந்து ஸ்டோன்ஸ் வந்து அதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன்று காட்டுறேன். இது வந்து 43 கிராம்ஸ் வருது. இதில் அங்கங்கே வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் மட்டுமே, அது கூட டைமண்ட் லுக்கில் வர மாதிரி இருக்கும். ஃப்ளவர் பேட்டர்னில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 யானை ஒர்க்கு, மீனாட்சி அம்மன் நடுவில் இருக்கிற மாதிரி, பின்னாடி ஒரு பெரிய கோபுரம் கோபுரம். அதுக்கப்புறமா 2 அழகாக வந்து 2 டால்ஸ் இருக்கிற மாதிரி சைடில் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த கண்டி மாடலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயும் உங்களுக்கு அந்த ஃப்ளவர்லாம் அப்படியே மேலே எலும்பி வர மாதிரி இருக்கும். அந்த கண்டி அந்த கொடிக்கு மேலே படர்ந்து வர மாதிரி. நான் உங்களுக்கு ஒன்று வேர் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு லுக் வந்து கிராண்டாக தெரியுதுன்னு பாருங்கள். நான் வேறு எந்த ஜுவல்லரியும் போடல, ஜஸ்ட் ஒரு செயின் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஜுவல்லரி போட்டாலே அவ்வளோ கிராண்டாக தெரியும். நீங்கள் சாரீக்கு, ஒரு லாங் மேக்ஸி குர்த்திக்கு, சுடிக்கு, சில்க் காட்டன்ஸ் எல்லாத்துக்குமே, சில்க் சாரீஸ்க்கு சூப்பராக இருக்கும். அப்படியே தனித்துவமாக இருக்கும், தனியாக தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற எனி ஆன்டிக் ஜுவல்லரி, ஸ்டோன் ஜிமிக்கி, ஈவன் பிளெயின் கோல்டு ஜிமிக்கியில் கூட நீங்கள் வந்து இந்த டிசைனை மேட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள்.